குட்டி கேமை எண்ட் டு எண்ட் அந்த மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்ணுவோமா? கேம் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம்? யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டே போயிட்டேன் நான். கோர்ஸ்லாம் படிக்கல. அதுவே வந்து இப்போ நான் ஏஐல தான் போட போகிறேன். ரைட்டு லெஃப்ட் ஜம்ப், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரோக்ராம் கொடுன்னு கேட்டீங்க. இப்போ நான் சொன்ன XY பொசிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் இங்கே மூவ்மெண்ட்டில் நடக்கும். இப்போது கை தூக்கும் போது தான் அனிமேஷன் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். எண்டு முடியும் போது இப்போ இங்கேருந்து ஒரு கன் ஃபயர் ஆகணுன்ற லாஜிக் வந்து நான் அது ஒரு ஃபங்க்ஷனாக நான் எழுதி வச்சுருப்பேன். ப்ரோ இதில் இந்த கலரு இந்த டெப்த் எல்லாம் பயங்கரமாக இருக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஏகப்பட்ட கேம் விளாண்டுருப்போம். பட் இந்த கேம் எல்லாம் எப்படி ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன கேமை ஸ்க்ராட்ச்லேருந்து எண்ட் டு எண்ட் டெவலப்பே பண்ணி காமிக்க போகிறோம். அது டெவலப் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம கூட சேர்ந்துருக்கவங்க தான் நம்மளோட 2 மாஸ்டர்ஸ். இவங்க டிகோட் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க 2 பேர் தான் அதோட ஓனர்ஸே. இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஐ எம் a கேம் டெவலப்பர். நான் வந்து 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேம் டெவலப்மெண்ட். ப்ரோ நீங்கள்? என்னோட பேர் நவீன். எனக்கு வந்து டிசைனிங்கில் ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து டிகோட் கேம்ஸ் வந்து ஒரு கேம் டிசைனராக அண்ட் ஃபவுண்டர். அப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கேமை வந்து பேசிக்ஸ்லேருந்து, அதாவது ஒரு கேமை வந்து எப்படி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, எப்படி அதை டிசைன் பண்ணுறீங்க, எப்படி டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சுட்டு ஒரு சின்ன கேமே எனக்கு ரெடி பண்ணி காமிச்சிருவீங்களா? கண்டிப்பாக. சரி, ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சரி ப்ரோ, இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னா பேர்லேயே இருக்க மாதிரி கேமை டெவலப் பண்ணுறவங்க கேம் டெவலப்மெண்ட். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அதோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன கேம் டெவலப்மெண்ட்னா? என்னை பொறுத்த வரைக்கும் கேம் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம். எப்படி மூவி ஒரு ஆர்ட் ஃபார்மோ அந்த மாதிரி கேம் ஒரு ஆர்ட் ஃபார்ம். நீங்கள் மூவியில் எப்படி ஒரு கதை இருக்கோ அதேமாதிரி கேம் டெவலப்மெண்ட்லேயும் ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த கதையை வச்சு அதை எப்படி நம்ம நரேட்டிவாக கேமாக பண்ணுறோம், அதை வச்சு எப்படி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறோன்றது தான் கேம் டெவலப்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆமாம். பட் டிசைனிங் பெர்ஸ்பெக்டிவ்ல கேம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி காட்டினா பிடிக்கும், எந்த ஸ்டைலில் நம்ம அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். எப்படி உங்கள் 2 பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து? எல்லாருக்குமே கேம் பிடிக்கும். ப்ளஸ் எனக்கு கேம் பிடிக்கிறத விட அந்த கேமுக்கு பின்னாடி ஒரு நாலேஜ் இருக்குல்ல, அது எப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை நோக்கி தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் எப்போவுமே. அப்படி தான் இந்த கேம் டெவலப்மெண்ட்டும் நான் வந்தது. இப்போ நான் அப்படியே டெக்னிக்கலாக உள்ள வரேன். இப்போ ஒரு டெவலப்பராக கேம் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எனி லாங்குவேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுதான் பேஸ் கேம் டெவலப்மெண்ட்டுக்கே. ஸோ எனி லாங்குவேஜ் எது படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இப்போது மார்க்கெட்டில் வந்து நிறைய கேம் இன்ஜின்ஸ் இருக்குது. நல்லா டாப் கேம் இன்ஜின் சொல்லணும்னா அன்ரியல் இருக்குது, யூனிட்டி இருக்குது, கோடாட் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ஸும் இருக்குது. அண்ட் ஃபார் யூனிட்டி வந்து உங்களுக்கு C# தெரியணும், அன்ரியலுக்கு வந்து C++ தெரியணும், அண்ட் கோடாட்டுக்கு வந்து நீங்கள் பைத்தான் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சூப்பராக டெவலப் பண்ணலாம். நீங்கள் இந்த இன்ஜின்னு சொல்கிறது வந்து நான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர், ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி எதுனா? எடிட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி அதில் நீங்கள் இமேஜஸ் அந்த அனிமேஷன் கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் உள்ளே போட்டுருவீங்க. பட் அதுக்கு வந்து லாஜிக்ஸ் எழுதுறது வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லை எனி எடிட்டிங் டூல், விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர் மாதிரி ஏதோ ஒரு எடிட்டர் வச்சு நீங்கள் கோட் பண்ணுவீங்க. கோட் பண்ணிட்டு அந்த லாஜிக் அந்த கேம் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா கேம் இன்ஜினில் நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணுவீங்க. ஓகே, அந்த கேம் இன்ஜின்ங்கிறது ஒரு டூல் தானே? ஒரு டூல், கேமை சீக்கிரமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டூல். இப்போ வந்து ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணுற, இப்போ எடிட்டிங்கில் கேட்டிங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க, டாவின்சி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேம் டெவலப்மெண்ட்டை எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பெரிய இன்ஜின் அப்படின்னா பெரிய இன்ஜின்னா எனக்கு தெரிஞ்சு யூனிட்டி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சப்போர்ட் யூனிட்டியில் இருக்குது, நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது. எது கஷ்டம்னாலும் எங்கனாலும் ஆன்லைன் ஃபோரம்ஸில் கேட்டாலே நமக்கு அவைலபிளாக இருப்பாங்க. அண்ட் AAA ஸ்டுடியோஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அன்ரியல் வச்சுருப்பாங்க, இல்லைனா அவங்களே ஓன் இன்ஜினே வச்சுருப்பாங்க பில்ட் பண்ணி. அப்போ வந்து டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து மாஸ்டராக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற இந்த இன்ஜின்ஸ் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியுறது, அதெல்லாம் கற்றுக்கணும். அப்படி இந்த சைடு வந்தோம்னா டிசைனிங். இப்போ டிசைனிங்னு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ கேமில் வர கேரக்டர் எல்லாத்தையும் அதோட என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது இங்கே தான். கேமோட கேரக்டர், ஸ்டோரி, அந்த லெவல்ஸ், இந்த ரூல்ஸ், மெக்கானிக்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணுறது நம்ம தான். ஓகே, அதான் என்ன ரோல், உங்களோட ரோல் என்ன ரோல் வருங்க? இது வந்து கேம் டிசைனரும் சொல்லலாம், கேம் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணுறவங்க எல்லாம், அனிமேட் பண்ணுறவங்க ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த கேம் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறவங்க கேம் டிசைன் சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் கேம்லேருந்து கதையிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிடுவீங்க. என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? மோஸ்ட்லி ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபிக்மா. ஸ்டோரி தான் கிரியேட் பண்ணுறது ஃபிக்மா. டிசைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப். வெக்டார் பேஸில் போகிறோன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். பிக்சல் பேஸில் போகிறோன்னா நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் மோஸ்ட்லி இதுதான். அப்போது நார்மலாக ஒரு டிசைனர் இப்போ இருக்காங்கல்ல, இப்போ எல்லாரும் லைக் போஸ்டர் டிசைன் பண்ணுறவங்க, தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறவங்க, ஸோ அதே அளவு தான் படிப்பாங்களா, இல்லை இதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக கேரக்டர் ஆர்டிஸ்ட் டிசைன்லாம் பண்ணணும்னா பிஎஃப்ஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும். அவங்களுக்கு தான் அந்த அனாட்டமி, கேரக்டர் எப்படி வரையணும்,
ஹைட் என்ன, லெக், அந்த மாதிரி சில விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க உங்களோட ஜேர்னி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்னு வச்சுக்கோங்களேன்? ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா? ஆக்சுவலாக நான் வந்து எடிட்டிங் டூல் எது கற்றுக்கிட்டேன்னா மீம்ஸ் ஜென்ரேட் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுறது தான் கற்றுக்கிட்டேன். எங்கேயோ ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணி அவன் தான் சொன்னான், நீ ஃபோட்டோஷாப் நல்லா பண்ணுற, நீ வந்து இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணு, நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேம் கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கேரக்டர்லாம் வரையறதுலாம் கற்றுக்கிட்டேன், அனிமேட் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். கம்பெனியில் வேலை பார்த்தீங்க? ஆமாம், ஓகே. ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணி ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டேன்? ஆமாம், கம்பெனிக்குள்ள போயிட்டேன். யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டே போயிட்டேன். நான் கோர்ஸ்லாம் படிக்கல, யூடியூப் பார்த்து கற்றுட்டு நான் சரி அந்த கம்பெனி ஜாயின் பண்ணி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் கேம் பண்ணுறதுக்கு சில இதெல்லாம் வேணும். அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்காக UIUX கற்றுக்கிட்டு அந்த ஃபீல்டில் அப்படியே கொஞ்சம் கம்பெனிஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த ஐடியா வந்துச்சு. அப்போ பர்டிகுலராக கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடானா அதுக்கு இப்போ யூடியூப்லேயே ஏகப்பட்டது இருக்கும், எல்லாமே இருக்குது. யூடியூப்லேயே இருக்குது. யூடியூப் போதும், ChatGPT போதும், நமக்கு எல்லாமே கற்றுக்கிட்டோம். அப்போ டிசைனர்லேயும் புரிஞ்சிச்சு, டெவலப்மெண்ட்லேயும் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் வந்து ஒரு கதை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து யோசிப்பேன், நம்ம எழுதுறது வந்து ஹாரர் ஃபிலிமா இல்லைன்னா ரொமான்டிக் ஃபிலிமா, ஆக்ஷன் ஃபிலிமான்னு. அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்கிரிப்டாக எழுதுவோம். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் போகும், ஷூட்டிங், அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பெருசாகவே எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை, இதில் எப்படி யோசிப்பாங்க இவங்க அப்படின்னு. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எப்படி ஆரம்பிக்கும், யார் ஆரம்பிப்பா? எந்த கேம் வந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டோரி வேணும். அந்த ஸ்டோரியில் எந்த பார்ட்டு நம்ம கேம் ஆக்குறோம்னு சொல்லி ஸ்டோரி டிசைட் பண்ணி தான் நம்ம அந்த பார்ட்டை தான் நம்ம வந்து கேம் ஆக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் தேடி போகிறாருன்னா அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு இந்த தேடி போகிறதா கேம் ஆக்கிறது. ஓகே. இந்த மாதிரி தான் கேம் ஸ்ட்ரகிள் வந்து வந்து லெவல்ஸாக வச்சு கேம் பண்ணிடலாம். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். இது வந்து நீங்கள் கதையாக ஸ்கிரிப்டில் இருக்குது. இப்போ இது அடுத்த ப்ராசஸ். இதுக்கு நடுவில் ஸ்டோரி போர்டிங் ஒன்று பண்ணுவோம் நாங்கள். ஸ்டோரி போர்டிங் என்னென்னா, இப்போ இது ஸ்டார்ட்டு, இது எண்டு பாயிண்ட்டு. மிடில் வந்துட்டு எப்படி ஹீரோ அந்த கேரக்டர் ட்ராவல் ஆக போகுது, எங்கெங்கெல்லாம் பசில்ஸை வந்து இப்போ பசில் பிளாட்ஃபார்மர் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கேரக்டரை வந்து ஈஸியாக பசில் வைக்கணும், எங்கெங்கெல்லாம் ஹைப் பண்ணணும், அப்புறம் எங்கே வந்து கொஞ்சம் அவனை என்கேஜ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு ஸ்டோரி போர்டிங் பண்ணிவிடும். இல்லை ரஃபாக பேப்பரில் வரைஞ்சி போர்டில் ஸ்டோரி போர்டிங் பண்ணிவிட்டு அதை டீமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த ஃபேஸாக கேரக்டர் டிசைன் அந்த ஃபேஸ்க்கு போவோம். ஸ்டோரி போர்டிங் முடிச்சுட்டு கேரக்டருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அவனோட எபிலிட்டி என்ன, அதோட வில்லனோட பவர்ஸ் என்ன, அப்புறம் நடுவில் இருக்க லெவல்ஸ் எல்லாம் அவன் என்னெல்லாம் பண்ண போகுது, அதான் அவன் எப்படிலாம் தப்பிக்க போறான்றது எல்லா லாஜிக்ஸ், எல்லா சைடும் லாஜிக் எல்லாமே அப்படியே ஒரு படத்தோட கதை மாதிரி தான். படமே தான். அதுலயே லைட்டிங் பண்ணுவோம், கேம்லயே லைட்டிங் இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் டப்பிங் இருக்கும், டயலாக்ஸ்க்கு டப்பிங் இருக்கும், எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க பண்ற எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்கெட்சா வரைஞ்சு டெவலப்மென்ட் கொடுத்துருவோம். ஓகே. நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நான் அதுக்கப்புறம் ஸ்டோரி போர்டிங்ல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கேரக்டர் இப்போ அவன் சொன்ன மாதிரி பவர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக லாஜிக் எழுதும். இப்போ இந்த கேரக்டர் நடக்கும்போது இந்த 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 கீ ப்ரெஸ் பண்ணால் இந்த பவர் வரணும் அப்படின்றது லாஜிக்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்மி இமேஜ் டம்மியாக ஒரு கேரக்டர் வச்சு நாங்கள் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டிசைனர்ஸ் அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அனிமேஷன்ஸ் ப்ளஸ் இந்த ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி பில்ட் பண்ணுவோம். அதாவது இவர் கொடுத்துட்றாரு, நீங்கள் தான் அதுக்கு வந்து உயிர் கொடுத்து அவனுக்கு வந்து இந்த பட்டன் அமுக்குனா அவன் இதை பண்ணணும்னு நீங்கள் தான் பண்ணுறீங்க. கரெக்டாக அதை எப்படி ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்க? இப்போ அவன் கையை நான் வந்து எக்ஸ்பர்ட் அமுக்குறேன்னா கையிலேருந்து அவன் துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு இருக்குன்னா அதை எப்படி பண்ணுவீங்க? நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் ஈஸியாக ஒன்று சொல்லணும்னா இப்போ அனிமேஷன் பண்ணுவாங்க. அனிமேஷனில் ஃப்ரேம் எண்டில் வந்து இது நடக்கணும் அப்படின்னு நம்ம லாஜிக் எழுதலாம். இப்போது கை தூக்கும் போது தான் அனிமேஷன் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். எண்டு முடியும் போது இப்போ இங்கேருந்து ஒரு கன் ஃபயர் ஆகணுன்ற லாஜிக் வந்து நான் அது ஒரு ஃபங்க்ஷனாக நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ கை இங்கே வந்ததோ ஆட்டோமேட்டிக்காக கன் ஃபயர் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸியாக கூட பண்ணலாம், இவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அதாவது நான் இந்த சைடு இருக்க ஆரோ அமுக்குனேன் அப்படின்னா ஒரு டப்பா கூட வச்சுக்கலாம், கால் ஆகும். இந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த பட்டன் அமுக்குறான் அப்படி நடக்கிற அனிமேஷன் போடு அப்படின்னு சொல்லி அனிமேஷன் ஓடும். இது எல்லாத்தையும் நீங்க குட்டி குட்டி ஃபங்க்ஷனா எழுதி வச்சு எழுதி வச்சு நான் ஒரு டம்மி இமேஜ்ல நான் அப்ளை பண்ணி வச்சிருவீங்க. அவங்க அனிமேட் பண்ணி கொடுக்கறத இந்த டம்மி இமேஜ் மேல நான் அப்ளை பண்ணுவேன். ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். இப்போ இதெல்லாத்தையும் நீங்க அந்த அன்ரியல் இன்ஜின், ஐ மீன் அந்த யூனிட்டி இந்த மாதிரி இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க. ஆமா, நைஸ். யூனிட்டி வச்சு பண்ணும்போது ஈஸி நமக்கு இந்த ப்ராசஸ்லாம். யூனிட்டி இல்லாம பண்ணனும்னா ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? யூடியூப்ல தான் கத்துக்கிட்டேன். எல்லாரும் யூடியூப். ஆமா, அந்த மாதிரி ஒரு சேனல் தான் இந்த சேனல். ஒரு விளம்பரம் தான். சரி, நைஸ். இப்போ வந்து நீங்க சொன்னது வச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாமே. இருந்தாலும் எனக்கு என்னன்னா ஒரு குட்டி கேம் எண்ட் டு எண்ட் இவர் டிசைன் பண்றாரு, நீங்க அதுக்கு வந்து மூவ்மெண்ட்டை கொடுத்து இது பண்றீங்க. அந்த மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்ணுவோமா? கண்டிப்பா. ஓகே, என்ன கேம் டெவலப் பண்ணலாம்? நான் வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்மளால கிரியேட்டிவ் திங்கர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணலாம்?
சின்னதாக ஒரு பிளேயர் கிரியேட் பண்ணி இந்த ஒரு பிளேயர் வந்து கிரியேட் கிரியேட் பண்ணி அந்த பிளேயருக்கு ஒரு அனிமேஷன் பண்ணி அந்த பிளேயர் வந்து ஒரு அப்டக்கிள் தாண்டி போகிற மாதிரி. ஓகே, சிம்பிளாக பண்ணுவோம், அப்போ தான் புரியும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்ன டிசைனிங்ல தான் ஆரம்பிக்க போகிறோமா? சரி, இப்போ இந்த கேம் டெவலப்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிசைனிங், அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். தலைவர் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காப்புல. அதாவது நம்ம பண்ண போகிற ஒரு சிம்பிளான கேம் அப்படிங்கிறதுனால இன்டர்நெட்டில் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ? ஃபஸ்ட்டு நம்ம என்விரான்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்கை பண்ணியாச்சு. அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து க்ளவுட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி கீழே வந்து லேண்ட் சர்ஃபேஸ் கேரக்டர் நிற்கிறதுக்காக ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து இப்போ சின்ன கேம்ங்கிறதுனால நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி அதை ஆல்டர் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப்பில். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு பெரிய லெவலில் கேம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் அதோட ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். சரி ப்ரோ, இப்போ வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணியாச்சு, அடுத்து முன்னாடியே வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்து ஹீரோ இன்ட்ரோ, அடுத்து ஒரு கேரக்டர். சின்ன நம்ம கேமோட கேரக்டர் வந்து ஒரு பப்பி. சுப்பிரமணியன் பேர் வச்சோம். சுப்பிரமணி நல்ல பேர். சுப்பிரமணி வந்து நிற்கும் போது ஒரு அனிமேஷன் பண்ணணும். இது வந்து ஐடியல் அனிமேஷன். நின்றுட்டு இருக்கும்போது மூச்சு வாங்குற அனிமேஷன். இதே சுப்பிரமணி ஓடணும்ல, ஓடுறதுக்கு ஓடுற அனிமேஷன். இது வந்து ஓடுற அனிமேஷன் ரன் ஆகுது. ஸோ நடுவில் அப்டக்கல்ஸ் வந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணணும். ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்காக ஜம்ப் பண்ணுற அனிமேஷன். ஓகே, ஸோ இதை வந்து சிம்பிள் அனிமேஷன் வந்து நான் ஸ்ப்ரைட்லேயே பண்ணியிருக்கேன். ஓகே, இதே நான் யூனிட்டியில் நம்ம டெவலப் பண்ணுறோம்னா நான் அதிலே போன்லாம் கிரியேட் பண்ணி அதை அனிமேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அது வந்து அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மலா ஓடுறது, ஜம்ப் பண்றது அப்படிலாம் இதெல்லாம் பண்ணிடலாம். அதே வந்து கொஞ்சம் பாடி ப்ரொசீஜரலா பண்ணணும், இம்பாக்ட் பண்ணணும், ரியலா வரணும்னா நம்ம அதுல தான் பண்ணணும். புரியுது, அந்த ஸ்மூத்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கும்போது. நைஸ் நைஸ். ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஜெனரேட் பண்ணி பிஎன்ஜியா நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன். ஓகே, அவன் வந்து கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்றான். அப்ப இந்த இடத்துல வந்து அது ஓடுறது வந்து ஒன்னு பிஎன்ஜி. ஆமா, ஒவ்வொரு டாம் அண்ட் ஜெரி அதே கான்செப்ட்ல தான் இப்ப பண்ணிருக்கு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் இது வந்து 8 ஃப்ரேம், அது 6 ஃப்ரேம், அது வந்து 3 ஃப்ரேம். ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து பிஎன்ஜி ஃபைலா, அதாவது ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ நடக்கிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் வச்சோன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும், ரெண்டாவது கால் வச்சோன்னா ஃபோட்டோ இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் பிஎன்ஜி ஃபைலா நீங்கள் வெட்ட கொடுத்துருவீங்க. ஓகே, இப்போ டிசைன் பண்ணியாச்சு, இதெல்லாம் அப்படியே ஜாயின் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம நவீன் ப்ரோ கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்துருச்சு, எல்லாமே பிஎன்ஜி ஃபோட்டோவாக இருக்குது. ஓகேவா, அடுத்து உங்களுக்கு வந்து வந்தோடனே என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. இதுக்கு பேர் ஜோக்கா? இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து கேரக்டரோட மூமெண்ட் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணுவேன். ஓகே, ஒரு ஒரு டம்மி இமேஜ் ஒன்று போட்டுட்டு அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதி மூமெண்ட் எல்லாமே பண்ணிட்டேன்னா அந்த ஸ்டேஜ் எனக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா மீதியெல்லாம் எனக்கு ஈஸி. அதுக்கப்புறம் நவீன் கொடுத்த அந்த இமேஜை எடுத்து நான் அனிமேஷன்ஸ் எங்கென்ன கால் பண்ணணுமோ அதை நான் கால் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது யூனிட்டி அப்படிங்கிற இன்ஜின் ஓபன் பண்ணிட்டீங்க. ஆமா, யூனிட்டி பேசிக் இது அது மாதிரி தாங்க இருக்கு. பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது வந்து நீங்க கேமோட வியூ அவுட் பார்க்கறது இங்க தான் எடிட் பண்ணிப்பீங்க. ஓகே, இப்போ நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து பிளேயர், இன்னொன்னு வந்து கிரவுண்ட் வந்து அந்த கிரவுண்ட்ல பிளேயர் மூவ்மெண்ட்டுக்கு, இது வந்து பிளேயர். ஓகே, சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த பிளேயருக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ணுவேன். பிளேயர் இடையில இருக்க டப்பாவா? இந்த டப்பா. ஓகே, இது இருக்குல. ஓகே. இப்போ நான் சொன்ன XY பொசிஷன் சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா, அதுதான் இங்க மூவ்மெண்ட்ல நடக்கும். ஓகே, இதோ X, இது Y. இப்போ நான் X டைரக்ஷன்ல மட்டும் மாத்துறேன், X மாறுது பாருங்க. மாறுது. இப்போ Y டைரக்ஷன்ல மாத்துறேன்னா Y மாறும். ஓகே, இப்போ லாஜிக்கலி இது எப்படி மாத்த போறோம், அதோட பொசிஷன் எப்படி மாத்த போறோம்ன்றது தான் கேம் ப்ரோகிராமிங். ஓகே, புரியுது. ரைட். இப்போ வந்து இந்த டப்பா வந்து நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ இது பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் கீபோர்ட் கண்ட்ரோல் மூலமா அது மூவ்மெண்ட் எழுதிடுவேன். ஓகே, ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ஜம்ப், அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எழுதிடுவீங்க. எழுதுவேன். ஆமா, ஓகே. அது எழுதி நான் அதுக்கு அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துருவேன். ஓகே, எல்லாம் ஓகே அதுக்கு அப்புறம் தான் அனிமேஷனே உள்ள போகும். ஓகே, அதுவே வந்து இப்போ நான் AI ல தான் போட போறேன். பரவாயில்லை, நல்லது தானே, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ChatGPT ல போட்டு தான் எடுக்க போறேன். ஏன்னா இதை பத்தி நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி எல்லாம் கேட்கணும். அடுத்து இந்த AI இன்டகிரேஷன் பத்தி போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு கேம் டெவலப்பர் அதானே, இப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி 2D கேரக்டர் மூவ்மெண்ட், ரைட் லெஃப்ட் ஜம்ப், அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ப்ரோகிராம் கொடுன்னு கேட்டீங்க. ஆட் தி ஸ்கிரிப்ட் டு தி பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட் சொல்லிடுச்சு. சோ பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட் தான் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ இதில் வந்து ரிஜிட் பாடி ஆட் பண்ண சொல்லுது. ரிஜிட் பாடி என்னன்னா எல்லா ரியல் வேர்ல்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு ரிஜிட் பாடி தான். ஓகே, அப்போ தான் அது ரிஜிட் பாடினா அதுதான் வெயிட். ஆக்சுவலாக அந்த வெயிட் இருந்தால் தான் கீழே விழும், எல்லாமே நடக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லுது. அதுக்கு வந்து கிராவிட்டி ஸ்கேல் 3 to 5 வைக்க சொல்லுது. ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து 3 to 5ல என்ன வேல்யூ வேணா வச்சுக்கலாம் சொல்லுது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொலைடர் சொல்றாங்க. பாக்ஸ் கொலைடர் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் இப்படி மோதுது, கிராஸ் ஆகுதுன்னா இது எப்படி டிடெக்ட் ஆகும்னா இந்த கொலைடர் மூலமா தான் டிடெக்ட் ஆகும். ஓகே, இதுல நிறைய கொலைடர்ஸ் இருக்கு. பாக்ஸ் கொலைடர் இருக்கு, பாலிகான் கொலைடர்ஸ் இருக்கு, கேப்சூல் கொலைடர் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கேம் ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி என்ன கொலைடர் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அதாவது
இப்போ நீங்கள் சொல்கிறது எத்தாப்புல ஒரு செவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொலைடர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து மோதினா அதை தாண்டக்கூடாது. அந்த மாதிரி கொலைட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் அதுதான் கொலைடர் பண்ணும். நம்ம லாஜிக்கா எழுதும் போது இது இடிச்சிருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா கரெக்ட் தான். அப்போ அந்த கொலைடர் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும். ஓகே, அப்போ ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஓகே கொலைட் ஆயிடுச்சு, அப்போ நம்ம வேற ஏதாவது லாஜிக் எழுதணும் ஓகே ஓகே அப்படின்றது நம்ம பண்ணுவோம். நைஸ் நைஸ். அதுதான் அது. அப்புறம் வந்து கிரியேட் அன் எம்டி சைல்டு நேம் கிரவுண்ட் செக்னு ஒன்று சைல்டாக ஒன்று கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா கிரவுண்டில் இருக்குன்னா அது கிரவுண்டில் இருக்குன்னு நமக்கு தெரியணும், லாஜிக்காக நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ அதனால அதுக்கு கிரவுண்டில் இருந்தால் மட்டும் தான் ஜம்ப் பண்ண முடியும். இப்போ ஜம்ப் பண்ணிட்டு திருப்பி ஆரோ கிரவுண்டுக்கு வந்துச்சாங்கிறது நமக்கு தெரியணும். இல்லைன்னா நீங்கள் ஜம்ப் பண்ண பறந்து மேலே போயிட்டே இருப்பாங்க, கீழே வர மாட்டாங்க. ஸோ எப்போ அது கீழே இருந்தால் மட்டும்தான் ஜம்ப் அப்ளை ஆகுன்றதுக்கு தான் இந்த லாஜிக் அது கொடுத்துருக்கு. ஓகே நைஸ். அப்புறம் வந்து கிரவுண்ட் லேயர் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்று நம்ம பண்ணிடலாம். பிளேயர் கேரக்டரில் ஒரு இமேஜ் மட்டும் போட்டிருக்கேன். ஓகே. அந்த இமேஜ் அவர் கொடுத்த இமேஜ் எடுத்து அதில் போட்டு இல்லை இப்போ டம்மி இமேஜ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ இதுக்கப்புறம் ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ண சொல்லியிருக்கா. நம்ம ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ணி ஆட் காம்பனன்ட் கொடுத்து அதில் வந்து ரிஜிட் பாடி 2D. ஓகே. கிராவிட்டி ஸ்கேல் 1 இருக்குது, அது 3 to 5 சொல்லிச்சு, நான் 3 சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே. ஆட் காம்பனன்ட் போயிட்டு பாக்ஸ் கொலைடர் 2D தான் கொடுக்குறோம். அது வந்து 3Dக்கு 3D கேம் பண்ணணும்னா நீங்கள் அந்த கொலைடர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2D தான் பண்ணுறோம். 2D தான் பண்ணுறோம் நம்ம. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். அதில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது இருக்கு பாருங்க கொலைடர். தெரியுதா? ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது. அதை சுற்றி ஒரு கட்டம், ஐ மீன் அதை சுற்றி ஒரு லேயர். இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா கிரவுண்ட் செக்குக்கு ஒரு சைல்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கிரவுண்ட் செக்குன்னு வைக்க சொல்லுது. இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு சைல்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு நான் கிரவுண்ட் செக்னே வச்சுக்கிறேன் பேர். இதை வந்து நான் அதோட பாட்டமில் வைக்கிறேன் இந்த பொசிஷன். ஓகே. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் அது கிரவுண்டில் இருக்குன்ட்டு. கிரவுண்ட் செக் பாயிண்ட் வச்சாச்சு. அடுத்து கிரவுண்ட் லேயர். செட் த கிரவுண்ட் லேயர் டு வாட் எவர் யுவர் கிரவுண்ட் யூசஸ். கிரியேட் எ நியூ லேயர் கால்டு கிரவுண்ட். இப்போ லேயர் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுது. இங்கே போயிட்டீங்கன்னா லேயர் டிஃபால்ட் லேயர் இருக்கா, இங்கே நம்ம ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. கிரவுண்டுன்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இப்போ இதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு நான் இங்கே வந்து லேயர் வந்து கிரவுண்ட் லேயர் செட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ கிரவுண்ட் இங்கே இருக்க பாருங்க தான். அண்ட் இதுக்கும் நம்ம வந்து ஒரு கொலைடர் செட் பண்ணணும். அப்போ தான் ரெண்டு கொலைடர் மோதும் போது நிற்கும், இல்லைன்னா நிற்காது. ஸோ இதுக்கும் நான் ஒரு பாக்ஸ் கொலைடர் போட்டுறேன். கொலைடருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் நான் ஆல்ரெடி சொல்லி புரிய வச்சிட்டேன். என்னாலும் சொல்லணும்னா அதுக்கு ஒரு சாலிட் இதை கொடுக்குறது. ஆமாம், சாலிட் தன்மையை கொடுக்குறது. சாலிட் தன்மை ஏன்னா இப்போ நீங்களும் நாங்களும் டச் பண்ணியிருக்கோம், பிரெயின் சிக்னல் போதில்ல, அந்த சிக்னல் மாதிரி எடுத்துக்கலாம். புரியுது புரியுது. இது வந்து கிராஸ் ஆனிச்சுன்னா தெரிஞ்சிடும் இவங்க வந்துட்டான்டா அப்படின்னு. குதிச்சவன் மறுபடியும் வந்து லேண்ட் ஆயிட்டாங்கிறது நமக்கு தெரியும், ட்ரிகர் ஆகும். இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. கிளாஸ் நேம் காப்பி பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஓகே. ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஃபைல், என்ன ஃபைல்னா மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்ட். மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்ட்ன்றது வந்து யூனிட்டியோட பேஸ் ஸ்கிரிப்ட். யூனிட்டியில் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது, அது ரொம்ப இன்டெப்த்தாக போகும். ஓகே. ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்டுமே வந்து யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்டாக தான் வரும். ஓகே. மோனோ பிஹேவியருங்கிறது எதை மீன் பண்ணுது? யூனிட்டியில் வந்து கேம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து மோனோ பிஹேவியராக தான் இருக்கணும். ஓகே. அது வந்து செட் ஆஃப் லைஃப் சைக்கிளில் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்டேட் ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ எவ்ரி கேம் ஸ்டார்ட் ஆகும் போதும் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் அப்டேட் வந்து லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அடிக்கடி இதாகிட்டே இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் இந்த கீ ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகணும்னு சொல்கிறதுலாம் அப்டேட்டில் போட்டுட்டே இருக்கும். அவன் எந்த இடத்துல இருக்காங்கிறது இங்கே இதாகிட்டே இது மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வச்சு நீங்கள் பிளேயர் அப்டேட் பண்ணலாம். ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே எதுலேருந்து வரும்னா மோனோ பிஹேவியர்ல இருந்து வரும். அதனால அது மோனோ பிஹேவியர் பை டிஃபால்ட்டாவே. மேபி இப்படி புரிஞ்சுக்கலாமா, அந்த கேரக்டரோட பிஹேவியரை ஆமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற ஒரு இது. ஆமா, அது கரண்டா அப்டேட்டடா. ஓகேவா? என்ன லாஜிக்னாலும் அதுல தான் நம்ம எழுதுவோம். ஓகே ஓகே. இப்போ ChatGPT கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் நான் போடுறேன், அப்படியே காப்பி பண்ணி இப்போ போட்டாச்சு. செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அது தூக்கி இந்த மோனோ பிஹேவியரில் போட்டுட்டோம். போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் என்னோட பிளேயருக்கு அசைன் பண்ண போகிறேன். ஓகே. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளேயருக்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். ஓகே.
இல்லைன்னா சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். எடுத்து கொண்டு போயிட்டு ஆட் காம்பனன்ட்ல போடுறீங்க. போட்டாச்சு. இப்போ இதில் கிரவுண்ட் செக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்குது. அது இங்கே இருக்குது. அதை மட்டும் நான் ட்ராக் பண்ணி போட்டேன். அதை தூக்கி இதில் போட்டிங்க. ஓகே. இதெல்லாமே ஸ்கிரிப்டோட வேரியபிள்ஸ் தான், இது வேறு எதுவும் கிடையாது. கிரவுண்ட் லேயர் என்னதுன்னு கேட்குது. கிரவுண்ட் லேயர் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த லேயர் இங்கே கொடுத்துடணும். அதுலேயே பார்த்தா அந்த மூவ்மெண்ட் செட்டிங்லாம் இருக்குது. மூவ்மெண்ட் ஸ்பீட் எவ்வளோ, ஜம்ப் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும். ஓகே. அதாவது இந்த பட்டனை அமுக்குனா எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகணும். ஆமாம். இந்த பட்டன் அமுக்குனா எவ்வளோ ஃபோர்ஸில் ஜம்ப் ஆகணும். அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆமாம். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். பாருங்கள், மூவ்மெண்ட்டை ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ கொடுத்தா மூவ் ஆகுது, ஸ்பேஸ் பார் கொடுத்தா ஜம்ப் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து பிளேயர் கண்ட்ரோல் நம்ம பண்ணியாச்சு. ஓகே. பேசிக்காக அதாவது இப்போ அந்த சைடு ஆரோ அமுக்கணும்னா அந்த சைடு போவோம். இந்த சைடு அமுக்கினா இந்த சைடு போவோம். மேலே அமுக்கினா மேலே போயிட்டு கீழே வரும். ஸ்பேஸ் பார் அமுக்கினா மேலே போவோம். ஓகே. ஸ்பேஸ் அமுக்கினா. ஆமாம். ஓகே. இந்த லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா கோடில் தான் இருக்கும். ஓகே. ஓகே. இதுலேயே அதான் நம்ம ChatGPT எடுத்து போட்டதில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபங்க்ஷனில் தான் எல்லாமே கால் ஆகுது. ஓகே. 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 ஹாரிசான்டல்னா ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ. இந்த மூவ்மெண்ட் என்ன கொடுக்குன்னா நெகட்டிவ் வேல்யூ ஆர் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும். ஓகே. -1 ஆர் +1. ஓகே. 0ல இருந்துச்சுன்னா ஹைடில் இருக்கு. ஓகே. புரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி வெக்டார் 2ன்றது அதோட XY பொசிஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா X பொசிஷன் மட்டும் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே. X பொசிஷன் அப்டேட் பண்ணால் ரைட் லெஃப்ட் மூவ் ஆகும். Y பொசிஷன் அப்டேட் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆகும். அதுதான் இங்கே நடக்குது. அவ்வளோதான் இது பேசிக். இப்போ இது பேசிக்காக நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதில் அனிமேஷன் அப்ளை பண்ண போகிறோம். நான் அதே ChatGPT ப்ராம்ப்டில் போயிட்டு இப்போ அனிமேஷன் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறேன். ஐ ஹாவ் அனிமேஷன் ஸ்ப்ரைட் ஷீட். ஸ்ப்ரைட் ஷீட்னா அந்த PNG இமேஜ் கொடுத்தாங்கல்ல, அவங்க கீழே ரன் பண்ணி காமிச்சாங்க. அது ஒரு ஆர்டரா. ஓகே. 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 இல்லனா நம்ம தனித்தனி இமேஜஸ் புரியுது. ஸ்ப்ரைட் ஷீட்ங்கிறது என்னன்னா ஒரே ஃபோல்டர்ல சீக்வென்ஸ் ஆஃப் அந்த PNG இமேஜ். ஓகே. கரெக்ட். அதே ஸ்கிரிப்டே மாடிஃபை பண்ணுது இப்போ அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அது என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நவீன் கொடுத்த அந்த இமேஜஸ் தூக்கி உள்ள போட்டுடலாம். ஓகே. இப்போ நான் இன்னொரு ஃபோல்டர் போடுறேன் ஸ்ப்ரைட் ஷீட்க்கு. ஓகே. ஒரு புது ஃபோல்டர் போட்டு நவீன் ப்ரோ அனுப்புன இமேஜ் எல்லாத்தையும் தூக்கி அதில் போட போறீங்க. ஆமாம். அசெட்ஸ்ல ஸ்ப்ரைட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் நான் போட போகிறேன். அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பேக்கேஜ் அசெட்ஸ். ஓகே. இந்த இமேஜ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் தூக்கி அப்படியே அந்த ஸ்ப்ரைட்ஸில் போடுறோம். இம்போர்ட். நைஸ். ஓகே. ஓ, இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குற விஷயம் தான் வந்து இதில் வர்றதா? ஆமாம், கேமில் வர்றது. ஓகே. அது லேயர் பின்னாடி இருக்குது, அதை முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. இந்த சைடு இருக்கிறது தான் டைம் லைன், அந்த எண்டில் இருக்கிறது டைம் லைனா? ஐ மீன் எது கீழே இருக்கோ அது இமேஜ் கீழே இருக்கும், அப்படியா? லேயர் சொல்கிறேன். இப்போ அதுதான் ஃபோட்டோஷாப்பில் லேயர் இருக்குல்ல, அதே தான். ஓகே. இல்லை, அந்த லேயர் வந்து அந்த சைடு கிடக்கிறது. ஆமாம். ஓகே. அந்த லேயருக்கு நம்ம நம்பர் கொடுத்துருவோம். ஓகே. 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 டூப்ளிகேட் பண்ணி ரெண்டா வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்கேல் அப் பண்ணணும் இதை. ஸோ நாங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். புரியுது. ஸோ நமக்கு ஒரு வேர்ல்ட் கிடச்சிருச்சு. ஓகே. இது வந்து சீனு, அங்கே வர்றது கேமுன்னு இருக்கிறது அவுட்டு. அப்படி தானே? ஆமாம், அவுட். ஃபைனல் எண்ட் ரிசல்ட். ஓகே. ஓகே. இப்போ வந்து அந்த பாக்ஸ் நீங்கள் கொடுத்த பாக்ஸ் அங்கே இருக்கு. நம்ம எடிட்டிங் கம்போசிஷன் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான். ஓகே. ஓகே. அவுட் பார்க்குறதுக்கு ஸ்லைஸ் பண்ணிடுவோம். இது வந்து 4 கவுண்ட் காலம் 4ல காலம் 4 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. இது ஈக்குவலாக தான் இருக்குது. அதில் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸ்லைஸ் கொடுத்துருக்கியா? இல்லை, கொடுக்கல. ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்ப்ரைட் ஷீட்டை வந்து ஈக்குவல் தனித்தனி பிரிச்சுக்கிறேன். ஓகே. அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் தனித்தனி இப்போ இமேஜா PNG வரும். கரெக்ட். ஓகே. நம்ம தனித்தனியா போட்டோம்னா நிறைய ஃபைல்ஸ் ஆயிடும். ஒரே ஃபைல்ல போட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ மாதிரி அனிமேஷன் மாதிரி ஆயிடும். ஃபோட்டோஷாப்ல நம்ம அவுட் எடுக்கும்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணா எல்லாம் தனித்தனியா வந்துரும். ஆமா. ஓகே. ஓகே. 8 ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஓகே. அப்ளை பண்ணு. ரன் அனிமேஷனே அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். ஆமா. அது ஒன்றும் இல்லை, இருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் PNG இமேஜை வந்து தனித்தனியாக பிரித்து ஆனால் ஒரே ஃபோல்டரில் வச்சுக்கோம். நைஸ்.
இதுல இந்த வால் கட் ஆகுது பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தான். அப்போ நம்ம ப்ராப்பராக அது 6 பண்ணணும். 8 போட்டேன் சாரி. அது வந்து அந்த ரேஷியோ ஓடுது கரெக்ட் தானே? நம்ம 6 இமேஜ் வச்சிருக்கோம், ஈக்குவலா 6 பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அனிமேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா மக்களே, டெவலப்பர் வந்து ப்ரோக்ராம்லாம் எழுதி அந்த டப்பா வந்து இங்கிட்ட அமுக்குனா இங்கிட்டு போகணும், இங்கிட்டு போனால் இங்கிட்டு போகணும், மேலே போனால் அப்படிங்கிறதெல்லாம் இவர் வேலையை முடிச்சிட்டாரு. அந்த இமேஜ் எல்லாத்தையும் ஸ்ப்ரைட்டில் போட்டு கொடுத்துட்டாப்புல நம்ம ஆள்கிட்ட, டிசைனர்கிட்ட. இப்போ ஒரு அனிமேட்டரா மாதிரி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அந்த ஸ்ப்ரைட்டில் இருக்க இமேஜஸ்லாம் எடுத்து அனிமேட் பண்ண போகிறாரு. சரி ப்ரோ, இப்போ அடுத்து விண்டோவை கிளிக் பண்ணுறோம். விண்டோவில் நமக்கு அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம அனிமேஷன் பேனல் இந்த அனிமேஷன் டேப் இருக்குது. இந்த அனிமேஷன் டேப்பில் அடுத்து நம்ம பிளேயருக்கு தான் அந்த இமேஜ் போகணும். முதல்ல பிளேயரை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு அனிமேஷன் ஃபைல் ஒன்று ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த அனிமேஷன் ஃபைல் வந்து இப்போ ரன் அனிமேஷன் பண்ண போகிறோம்னா ரன் பண்ணிடலாம். ஓகே, ரன் அனிமேஷன் பண்ண போனால் ரன் பண்ணிடலாம். ஓகே, ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி அனிமேஷன் இமேஜை இங்கே கிரி ப்ரோ போட்டிருக்காரு. ஆமாம், இதில் ஓப்பன் பண்ணி இதோட எல்லா ஸ்ப்ரைட்டையும் செலக்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுருவோம். ஓகே, அந்த ஸ்ப்ரைட் தனித்தனியாக கட் பண்ணி தனித்தனியாக எல்லாத்தையும் அப்படியே தூக்கி இருக்கு போடுறீங்க. தூக்கி உள்ள போட்டுருவோம். ஓகே, உள்ள போட்டுனாலே இந்த ஆட்டோமேட்டிக்காக மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு வருது. ஆமாம், இதை ப்ளே பண்ணாலே அனிமேட் ஆகும் ஸ்க்ரீனில். ஓகே, ஓடுதான். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரேம்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா ஓகே, அவனோட இது வந்து புரியுது. கீ ஃப்ரேம்ஸ் இதை பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்க, ரொம்ப ஓடுறான், மூச்சுவாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ப்ரோ. கம்மி பண்ணவா? பாவமாக இருக்கு ப்ரோ. ஓகே, எதுவும் ஓடுது ப்ரோ. ஓகே, இப்போ ரன் அனிமேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரன் அனிமேஷன் ஃபைல் வந்து இங்கேயே சேவ் ஆகும். அதுலேயே சேவ் ஆயிடுச்சு. பிளேயருக்கு இந்த அனிமேஷன் போட்டிருக்கோம். இது வந்து என்னோட அனிமேஷன். ஓகேங்களா? இதை வந்து அவர் ஸ்கிரிப்ட் பண்ணி கால் பண்ணிப்பார். இதே மாதிரி வந்து ஜம்புக்கு, ஐடியலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரன் இருக்கா? நெக்ஸ்ட் நியூ கிளிப். இது வந்து ஐடியல் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு அனிமேஷன், மூச்சு வாங்குறது. ஆமா, கிளிக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இருக்கிற எல்லா ஸ்ப்ரைட்டையும் செலக்ட் பண்ணி தூக்கி போடுறோம். உள்ள போடுறோம். அதே மாதிரி கீ ஃப்ரேம் வரும். கீ ஃப்ரேம் வந்தவொடனே ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த மூச்சு வாங்க தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக. இப்போ நல்லா தெரியுது. இப்போ கரெக்டாக இருக்கா? இது ஒரு அனிமேஷன். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்களோ? ஆமாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் மோஸ்ட்லி. நம்ம சேஃபாக சைடு நம்ம கொடுத்துருவோம். அடுத்து இன்னொரு கிளிப்பு, அது வந்து ஜம்ப் பண்ணுறது. ஜம்புக்கு அனிமேஷன் ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஜம்போட ஸ்ப்ரைட் எடுத்து ஜம்ப் ஆகும். இது வந்து ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணாலும் இந்த மாதிரி ஆக்ஷன் காட்டுது. பட் நம்ம இப்படி போகும்போது கரெக்டாக அனிமேட் ஆகிடும். அதெல்லாம் அவர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அவர் பண்ணிடுவார். ஓகே, இப்போ சுப்ரமணி மூச்சு வாங்குவார், ஓடுவார், ஜம்ப் பண்ணுவார். அந்த அனிமேஷன் அந்த மூணுமே அனிமேஷனாக ஃபைலாக உள்ள போட்டாச்சு. ஸோ இதை வந்து பண்ணினா நான் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அதை வந்து சேவ் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுங்க. ஓகே, ரைட்டு தலைவரே, அவர் அனிமேட் பண்ணிட்டாரு. பேக் டு ஃபார்ம். நவீன் கொடுத்த ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு, அனிமேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ அதை நான் வந்து ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு நான் ChatGPT கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து அனிமேஷன் கால் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்டை மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ChatGPT எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன அனிமேஷன் நான் ப்ளே பண்ணணுமோ அந்த அனிமேஷன் ப்ளே அனிமேஷன் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு அந்த அனிமேஷனை கால் பண்ண சொல்லிடுச்சு. ஓகே, நம்மளுதில் வந்து அனிமேஷனோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்போம். ஓகே, எங்கே இருக்குது அது, எங்கே இருக்குது, இங்கே வந்து ஐடியல் ஜம்ப்னு இருக்குது. ஸோ இந்த அனிமேஷன் தான் நான் கால் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த பேரை மாற்றணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ஸ்கிரிப்டில் மாற்றிட்டேன். ஓகே, ChatGPT கொடுத்ததுலேருந்து நான் இதில் மாற்றிட்டேன். நான் என்னோட ChatGPT வந்து இந்த மாதிரி அனிமேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுன்னு கேட்டுச்சு. அது கொடுத்துச்சு. அதை கொண்டாந்து இதில் போட்டுட்டு அது வந்து இங்கே பேர் வந்து மாற்றி கொடுத்துருக்கு. ஆமாம், ஜம்ப்னு கொடுத்துருக்கு. அது வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கு. நம்ம என்ன நேம் வச்சிருக்கோமோ அந்த நேமுக்கு நம்ம அந்த நேமை மாற்றிட்டேன். ஓகே, அந்த அனிமேஷனோட நேமை இங்கே போட்டீங்க. அவ்வளோதான். போட்டுட்டு இது பண்ணிட்டீங்க. ஆமாம், இப்போ ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து நாய்க்குட்டி சுப்ரமணி வந்துட்டாப்ல. சுப்ரமணி வந்துட்டாரு. அதே மாதிரி ஐடியலா இருக்காரு, மூச்சு வாங்குறாரு. இப்போ நம்ம அந்த ஸ்கிரிப்ட்ல ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணா ரன் அனிமேஷன் கால் பண்ணனும், ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணா ஜம்ப் அனிமேஷன் கால் பண்ணனும் சொல்லியாச்சு. சோ இப்போ நான் ரைட் ஆரோ கொடுக்குறேன். ஓடுறான் பின்னாடி ஓடுறான். ஓகே, ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுவோம். அப்படியே ஓடிட்டே ஜம்ப் பண்ணலாம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு.
ஸோ இப்படி தான் கேம் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அனிமேஷன் ஃபேஸ் நான் இப்போ டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா அனிமேஷன் தேவையே கிடையாது. நான் வந்து டம்மியாக ஒரு இமேஜ் போட்டு நான் டெவலப் பண்ணிடுவேன். ஓகே, என்ன ஆக்ஷன்ஸ் வேணும், என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் வந்து ஆள் இல்லாமல் ஒரு கட்டத்தை போட்டு முடிச்சு விட்டுருவீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இவன் ரெடி பண்ணிட்டு வர கேப்பில் அதை தூக்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஆமாம், அவ்வளோதான். ஓகே ஓகே நைஸ். அதுவும் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணதால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இனிஷியலாக நாங்கள் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2987 சொல்லிட்டு ஒரு கேம் பண்ணோம். ஓகே, அது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ தான். ஓகே, அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ், பிளேயர் கண்ட்ரோல், ஐ மீன் எல்லாமே ஏஐல ஜென்ரேட் பண்ணி அங்கங்கே ஃபிக்ஸ் மட்டும் பண்ணி அந்த கேமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். ஓகே ஓகே. அதில் தான் அடுத்த கேள்வி அதை கேட்கலான்னு வந்தேன். அதாவது இப்போ இவ்வளவு பண்ணுறீங்க, இப்போ ஏஐனால எல்லாம் அங்கங்கே எல்லா இடத்துலையும் அதோட ப்ரியாரிட்டி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபீல்டில் எப்படி அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களுக்கு ஏஐ தான் இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆமாம், ஏஐ வந்து யாரையும் ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டா போதும். ஏஐ வந்து உங்களோட லைஃப் ஈஸி தான் பண்ணுது. ஆமாம், இப்போ பாருங்க எல்லாரும் உட்காந்து எழுதிருக்கோம்ல. இதுவே ஏஐ இல்லைன்னா என்னால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பாக இவ்வளோலாம் பண்ணிருக்கவே முடியாது. ஓகே ஓகே, இது நம்பிக்கையை தான் கொடுக்குது. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, உங்களுக்கு அந்த கோடிங்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சதுனால இந்த விஷயத்த மாற்றணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், மற்ற இந்த டப்பா மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் ஏஐட்டே தான் வாங்கிக்கிறீங்க. நைஸ். ஏஐகிட்ட அழகாக ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துரும். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்ற நாலேஜ் இருந்தாலே போதும். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. இவ்வளோ நாளாக நான் வந்து கேம் டெவலப்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மாயில தான் சுற்றிட்டு இருந்தேன். பட் சிம்பிளான ஒரு கேம் செஞ்சு காமிச்சா கூட எனக்கு அதில் பேசிக்ஸ் வந்து புரிஞ்சிருச்சு. ஆடியன்ஸுக்கும் அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, இப்போ இது வந்து நம்ம பண்ணிட்டோம். நீங்கள் பண்ணது இது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு மணி நேரம் கூட ஆகலை, என்ன ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க கேமு? இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு ப்ரீமியம் கேம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேம் நேம் வந்து பப்பட்டு. அதை வந்து நாங்கள் ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் ஸ்டீம் 3 பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணலான்னு. ஓகே, எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 3 months தான் கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஹைப்பர் கேஷுவல் கேம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ப்ரீமியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் சிம்லர் இதே மாதிரி தான், இதே லார்ஜ் ஸ்கேலாக பண்ணலாம். ஓகே ஓகே, நீங்கள் காமிக்க முடியும் ஏதாவது இருக்கா? ஓகே மக்களே, டிகோ டீம் வந்து ஒரு கேம் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டெமோ வெர்ஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கேமோட பேர் வந்து பப்பட்டு. ஓகே மக்களே, டிகோ டீம் வந்து ஒரு கேம் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டெமோ வெர்ஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கேமோட பேர் வந்து பப்பட்டு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே கிளிக் பண்ண உடனே கேமுக்குள்ளே போயிடுச்சு. இவன் தான் ப்ரோ கேரக்டரா? ப்ரோ இதில் இந்த கலரு, இந்த டெப்த்தெல்லாம் பயங்கரமாக இருக்கே. இந்த கேமோட ஸ்டைல் வந்து மோனோக்ரோமேட்டிக் ஸ்டைல். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்ல லைட்ஸ் அண்ட் ஷேடோ வச்சு இந்த நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து இங்கே அமுக்கணுமா? ஆமாம், இது பண்ணா யூசர் கண்ட்ரோல். ஓகே, ட்ராக். ஓ சவுண்டு, இந்த நடக்கிற இந்த சவுண்ட் எல்லாமே போஸ்ட் ப்ராசஸிங்ல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இவன் தான் கேரக்டரா? ஆமாம், பயங்கரமாக இருக்கானே. மண்டையிலே குட்டன் போல இருக்கு. இப்போ என்ன, இவனுக்கு என்ன டாஸ்க்? இவனோட கதை என்ன? இவனோட கதை ஆக்சுவலா இவன் ஒரு வில்லன் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவனை அழிக்கிறதுக்கே அவங்க ஒரு ஹீரோ கிரியேட் பண்ணியிருப்பான். அதான் ஸ்டோரியோட ஒன்லைன். ஓகே, இவன் ஒரு அவனுக்கு கிடைச்ச பாடி பார்ட்ஸை வச்சு ஒரு பப்பட் பண்ணியிருக்கான். ஓகே, அதான் கேம் பேர் வந்து பப்பட். இப்போ வில்லனை தேடி ஒரு பயணம், போகிற வழிகளில் சில தடைகள், அதை உடைக்க போகும் பயணவன். ஆமாம், இப்போ வந்து இடையில ஒரு டப்பா இருக்கு. அந்த பாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ரைட் சைடு ஹேண்ட் வச்சு அமைக்கிட்டான். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்ஸ் இதெல்லாம் வந்து கேம் டிசைன் தான் நாங்கள் ஓகே ஓகே ஓகே. அடுத்து இவன் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஸ்டோரி போர்டிங்ல இருக்கும். ஓகே, எலமெண்ட்ஸ்லாம் தெரியுது. அப்படியே அவன் இதுல இருந்து எஸ்கேப் ஆகி வருவான். இந்த சவுண்ட் தான் நீங்க சொன்னீங்களா? ஆமா, இதுதான் இங்க அந்த பாடிஸ்லாம் பாடிஸ் ஈவிக்குதுல அந்த சவுண்ட் எஃபெக்ட் அது. ஓகே ஓகே. அதாவது இவ்வளவு நேரம் அந்த சவுண்ட் கேட்கல, அந்த இறந்த பிணங்கள் பக்கத்துல போகும்போது அந்த ஈ வைக்கிற சவுண்ட் வந்து நமக்கு கேக்குது. இதனா அந்த இது வேணா டிமாப்பா எஃப் மாட். இவனு குதிப்பானா? ஓகே. ஐ இப்போ அந்த சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் தூரமா வந்துட்டேன். கயிறா இருக்கு. ஐயோ என்ன கொல்லிங்க. இதுதான் ட்ராப். இந்த மாதிரி கேம் ஃபுல்லா ட்ராப்ஸா இருக்கும். ஓகே, இது நைஸ். புரோட்டோடைப் டெமோ காட்டுறதுக்காக குயிக்கா சின்னதா ட்ராப் பண்ணி நாங்க பண்ணோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமா ட்ராப்லாம் இருக்கும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நைஸ் நைஸ் நைஸ். 3 மாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்போ லான்ச்? நெக்ஸ்ட் ஃபெப்ல லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். பட் அது தாண்டி போக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நைஸ். இல்ல நல்லா சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண கேம் வந்து ஆல்ரெடி அது வந்து பேசிக்கா அது ஃபுல்லா 4 கேம்ஸ் இருக்கு Play Storeல. ஓகே, Play Store ஆப்ஸ் ரெண்டுலயுமே இருக்கு. அது எல்லாமே ஹைப்பர் கேஷுவல் கேம்ஸ். ஓகே ஓகே. இப்போ பிரீமியம் கேம் பண்றோம். ஓகே ஓகே. இது மாதிரி நீங்களும் அந்த GTA 6 அந்த மாதிரிலாம் பெரிய லெவல்ல அளவுக்கு மேல பண்ண ஒரு சென்னையில் ஒரு GTA கேம்
பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டி நகர் போற மாதிரி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சின்ன டீம் வச்சு இந்த அளவுக்கு அவுட் வந்து நானே உண்மையிலே எதிர்பார்க்கல. ஓகேங்களா, செமையா இருக்கு. இதோட ஃபியூச்சர், அதாவது இப்போ ஒரு கேம் டெவலப்மெண்ட்டுக்குள்ள ஒரு பையன் வரணும்னு நினைக்கிறான், அவனுக்கு என்ன படிக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். பட் இதில் அவனோட ஃபியூச்சர் ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கு அதோட நீடு எந்த அளவுக்கு இருக்கு? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்லைன்னா எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏ இல்லாமலே பேசிக்காக கோட் அடிக்க தெரிஞ்சுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ தான் அந்த பேர் மாற்றணுங்கிறது அப்போ தான் தெரியும். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கம்பெனிஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் ஏஐ அசிஸ்ட் பண்ணி தான் நீங்கள் கோடே பண்ண போகிறீங்க இண்டஸ்ட்ரியிலே. எல்லாமே அப்படி தான் மாறிடுச்சு. ஸோ அதனால் அந்த விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் ஆஸ் அ டெவலப்பராக. மற்ற ஏரியாஸில் மேபி நவீன் நீ சொன்னால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைன் இல்லாமல் டெவலப்மெண்ட் இல்லாமல் டிசைன் வச்சு மட்டும் இந்த மாதிரி கேம் பண்ண முடியாது. நல்ல ஒரு டிசைனர் கண்டிப்பாக தேவை. இந்த பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிற மாதிரி டெவலப்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பர்சன் வேணும். அதுக்கான ஸ்டடீஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே அதுக்கேற்ற கம்பெனிஸும் இருக்குது, டிசைன் ஏற்ற கம்பெனிஸ். ஸோ அது தெரிஞ்சுட்டு பேசிக் தெரிஞ்சுட்டாலே போதும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இதுக்கான நீடுங்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இன்னும் கிரியேட்டிவ்க்கு தனியாக வச்சிருப்பாங்க டீம், லெவல் டிசைனுக்கு தனியாக வச்சிருப்பாங்க டீம். அதனால அதுக்கேற்ற நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போகலாம். ஃபாரின் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்தியாவிலே இந்த மாதிரி நிறையா கேம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் நிறைய, இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாருக்குமே அதுக்கான நீடு வந்துட்டு தான் இருக்கு. நைஸ். அப்போ இதுவும் ஒரு கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கிரியேட்டிவா $1 billion மார்க்கெட். அந்த கேம் வந்து $1 billion மார்க்கெட். எப்படி மூவி இருக்கோ அடுத்த ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா கேம்ஸ் தான். ஆமா ஆமா, யார் கேம் விளையாடல, எல்லாரும் ஒரு பஸ்ல போற அங்கிளே கேண்டி கிரஷ் விளையாண்டுட்டு தான் போறாரு. ஸோ இப்போ கேமுங்கிறது வந்து அது $1 million இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு கிரியேட்டிவா வந்து ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ண முடியும், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணலாம். நீங்க டிசைனராகவும் ஆகலாம், டெவலப்பராகவும் ஆகலாம், பேஸ்ட் ஆன் உங்களோட விஷ். பட் இதுக்கான டிமாண்டு கண்டிப்பா இருக்கு. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பேஷனேட்டாக இருந்தால் போதும். நீங்கள் என்ன அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். கிடைக்கிற ரிசோர்ஸை வச்சு நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலான்றது தான் என்னோட வாய்ப்பு. ஐ மீன் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஆமாம், இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய பேர் பெரிய ஆளாக வந்திருக்க எல்லாருமே அதை வச்சு தான் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு அம்மா லேப்டாப்பில் ஆரம்பித்தவங்க தான். அம்மா லேப்டாப்பில் தான் பண்ணோம். எஸ், உண்மையிலே பெரிய விஷயம் அது. இப்போ இருக்கிற நிறைய கிரியேட்டிவ் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்தது அம்மா லேப்டாப். கண்டிப்பா அதை சொல்லலாம். ப்ரோ, நீங்க ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போட்டோம்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். அப்படிதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது. நம்ம அதை நம்ம எஃபர்ட் போட நமக்கு அதுக்கான வேஸ்ட் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இவங்க 2 பேர் சொன்னது தான் உண்மை. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணா இருங்க, என்ன வேணா படிங்க, பட் அதில் உங்களோட எஃபர்ட்டை போட்டு அப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜிஸை அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்கிறதுக்கு இவங்க தான் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இதே சேனலில் கூப்பிட்டு வச்சு நம்ம பேச தான் போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் சொல்லுங்க ப்ரோ. இப்போ வேற புதுசு அடுத்த வாட்டி சொல்லுவாங்க.